ஓம் ஸ்ரீ கணேசாய நமः. விநாயக புராணம் சாப்டர் 18 சதுர்த்தி விரத மகிமை. கர்த்தமன் என்றோர் அரசன் இருந்தான். புஜ பல பராக்கிரமம் மிகுந்த அவ்வரசன் சகலமானவர்களையும் வென்று நாட்டு மக்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் தர்மசாரப்படி ஆட்சி நடத்தி வந்தான். அவன் அரண்மனைக்கு ஒரு சமயம் பிருகுமுனிவர் வந்தார். அவரை பலவிதமாக உபசரித்து அவரது ஆசியை பெற்ற அரசன், சுவாமி, தாங்கள் முக்காலமும் உணர்ந்தவர். இவ்விதம் பகைவர்களை வென்று ஒரு குடை கீழ் ஆட்சி பெறுவது என் பராக்கிரமத்தை பொறுத்தது என்று சொன்னாலும் அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை. முன்ஜென்மத்தில் நான் செய்த ஏதோ நற்பலன் காரணமாகத்தான் இப்பிறவியில் சொர்க்கபோக வாழ்க்கையை அனுபவித்து வருகிறேன். தாங்கள் தயவு அதை எனக்கு எடுத்து கூற வேண்டும் என்றான். பிருகுமுனிவர், கர்த்தமராஜனே, உன் முன்ஜெனம் விருத்தாந்தங்களை கேட்க விரும்புகிறாயா? அப்படியானால் சொல்கிறேன் கேள் என்று சொல்லத் தொடங்கினார். முற்பிறவியில் கர்த்தமன் ஒரு வைசிகனாக இருந்தான். அவனிடம் அதிக செல்வம் இல்லை. ஆகவே தன் குலத்திற்கேற்ப விதிக்கப்பட்ட தான தர்மங்களை செய்யாதிருந்தான். ஆனால் அவனுடைய உற்றார் உறவினர்களோ அவன் தான தர்மங்களை செய்யவில்லை என்ற ஒரே குற்றத்துக்காக எடுத்துக்கொண்டார்களே தவிர அதற்கான காரணத்தை அறிய முற்படவில்லை. அவனை பலவாறு தூஷித்தனர். அவ்வார்த்தைகளை கேட்க சகிக்காமல் மனம் வெறுத்து போய் உயிரை விட்டு விடலாம் என்று காட்டிற்கு சென்றான். அங்கு சௌபரி முனிவரின் ஆசிரமத்தை கண்டு அவரிடம் சென்று வணங்கினான். முனிவர் அவனை கண்டது, அப்பனே, நீ யார்? உன் முகவாட்டம் இருக்கிறதே, எதற்காக இங்கு வந்தாய் என்று கேட்டார். முனிஸ்ரேஷ்டா, என்னிடம் வறுமை குடி கொண்டிருக்கிறதால் என் குலத்திற்கேற்ப விதிக்கப்பட்ட தான தர்மங்களை செய்யாதிருந்து விட்டேன். என் சுட்டத்தார்களோ என் நிலைமையை உணராது என்னை கண்டபடி தூஷித்தனர். அவர்கள் சொல் பொறுக்க முடியாது. உயிரை விட்டுவிடலாம் என்று காட்டுக்கு வந்தேன். என் நல்ல காலம் தாங்கள் இங்கிருப்பதை கண்டு உங்களை சேவிக்க வந்தேன் என்றான். முனிவர் அவன் மீது இரக்கம் கொண்டு அவனுக்கு விநாயகரின் மகா மந்திரத்தை உபதேசித்து அதை அனுசரிக்கும் முறையையும் சொன்னார். அந்த சமயத்தில் விநாயக சதுர்த்தி வந்தது. முனிவர் அவரோடு இருந்து அந்த விரதத்தை நன்கு நடத்தி வைத்தார். அதன் மகிமையினாலேயே அவன் வீடு முழுவதும் அளவற்ற செல்வங்களால் நிறைந்தன. பின்னர் முனிவரிடம் விடை பெற்ற அவன் வீடு திரும்பினான். அவனுக்கு ஏற்பட்ட சௌபாகியங்களை கேள்வியுற்று அவனை வெறுத்து ஒதுக்கி வந்த சுற்றத்தார்கள் அவனை எதிர்கொண்டு வந்து அழைத்து சென்று பலபடியாக கொண்டாடினர். அவனும் மட்டற்ற மகிழ்ச்சியுடன் அநேக தான தர்மங்களை செய்து சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான். சதுர்த்தி விரதம் அனுஷ்டித்த மகிமை அவன் பிறவியோடு மட்டும் அவனை விட்டுவிடவில்லை. அடுத்த பிறவியிலும் அவன் கர்த்தமன் என்ற பெயரோடு அரசனாக பிறந்த போகத்தில் திளைக்க வழி செய்தது. இதே போன்றுதான் நளராஜனும் சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டித்து பெரும்பேற்றை அடைந்தான். நிடத நாட்டில் மாவிந்த நகரத்தில் ஒப்பற்ற குணாதிசயங்களோடும் ஈடு இணையற்ற அழகோடும் நளன் என்ற அரசன் இருந்து வந்தான். அவன் மனைவி தமயந்தி ஆவாள். ஒரு நாள் அவன் அரண்மனைக்கு கௌதம முனிவர் வந்தார். அரசனும் அவரை உபசரித்து, சுவாமி, நான் பேரின்பப் பேற்றை அடையக்கூடிய விரதம் ஏதாகிலும் இருந்தால் தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள் என்றான். வேந்தே, நீ சென்ற பிறவியில் கௌட தேசத்து ராஜனாக இருந்தாய். சத்துருக்களை வென்று வாகை சூட படைகளுடன் புறப்பட்டு செல்லும் போது வழியில் நீ கௌசிப முனிவரை சந்தித்தாய். அவருடைய அனுகிரகத்தால் சதுர்த்தி விரதம் உபதேசிக்கப்பட்டு அதை விதிப்படி அனுஷ்டித்து விநாயக பெருமானின் பூர்ண கடாட்சத்தை பெற்றாய். அதனால் உன் சத்துருக்களை நீ வென்று அஷ்ட ஐஸ்வர்யங்களுடன் வாழ்ந்து இப்பிறவிலையும் சகல சம்பத்துகளையும் உடையவனாக இருக்கிறாய். அதே விரதத்தை இப்பிறவியிலையும் நீ அனுஷ்டித்து பரம்பொருளின் கிருபா கடாட்சத்தை பெற்று ஊவாய்வாக என்று சொன்னார் கௌதமர். நளராஜன் அவ்வாறே சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிக்க ஈகம் பரம் இரண்டிலுமே அடைதற்குரிய இன்பத்தை அடைந்தான். இன்னும் சந்திராங்கதனும் இவ்வாறே அருள் பெற்றான். மாளவ தேசத்தில் கன்ன நகரத்து அரசன் சந்திராங்கதன். அவனிடம் சத்துருக்களை பூண்டோடு அழிக்கும் சக்தி வாய்ந்த சூலாயுதம் இருந்தது. ஒரு சமயம் அரசன் நாட்டு மக்களுக்கு துன்பம் இழைத்து வந்து துஷ்ட மிருகங்களை வேட்டையாட காட்டிற்கு சென்றான். புலி, சிங்கம், கரடி, ஓநாய் போன்ற துஷ்ட மிருகங்களை துரத்தி அவற்றை வேட்டையாடி அழித்து விட்டு வரும்போது வழியில் சில ராட்சதர்கள் அவனை எதிர்த்தனர். சந்திராங்கதன் கொஞ்சமும் கலக்கமின்றி அவர்களை எதிர்த்து போரிட்டான். அவர்கள் அனைவரையும் தலைவேறு உடல் வேறாக வெட்டி தள்ளி ஜெயபேரிகை கொட்டினான். அரக்கர்கள் மடிந்ததை கேள்வியுற்று அவர்களை சேர்ந்த அரக்கியொருத்தி அரசனிடம் போர் செய்ய வந்தாள். சந்திராங்கதன்
பெண்ணாகிய அவளோடு போர் செய்ய விரும்பாததால் அங்கிருந்து பெரிய தடாகம் ஒன்றினுள் சென்று ஒளிந்து கொண்டான். அத்தடாகம் நாகலோக கன்னியர் வந்து நீராடும் இடமாகும். அங்கு நீராட வந்திருந்த பெண்கள் அரசனை கண்டதும் அவன் அழகில் மயங்கி அவனோடு கூடி கழிக்க வேண்டும் என்று விருப்பை அவனை தங்கள் லோகத்திற்கு அழைத்து சென்றனர். சந்திராங்கதனோ அவர்கள் வற்புறுத்தலுக்கு கொஞ்சமும் இணங்கவே இல்லை. நீங்கள் சகோதரிகளுக்கு ஒப்பானவர்கள். நானோ ஏமகாந்தன் என்ற அரசனுடைய புத்திரன். எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது. இன்னொரு பெண்ணை கொஞ்சமும் நினைப்பதில்லை. தயவு செய்து என்னை வற்புறுத்த வேண்டாம். என்னை திரும்பவும் பூலோகத்திலேயே கொண்டு போய் விட்டுவிடுங்கள். என்னை காணாது என் மனைவி தவித்துக் கொண்டிருப்பாள் என்று அவர்களிடம் வேண்டினான். அவர்களோ அவனை விட்டு பிரிய மனமில்லாதவர்களாக போக போக அவன் மனம் மாற மாட்டானா என்று காத்திருந்தார்கள். பூலோகத்தில் வேட்டைக்கு வந்த இடத்தில் அரசனை காணாத படை வீரர்கள் தடாகம் முழுவதும் இறங்கி அவனை தேடிவித்து அரண்மனை சென்றனர். அரசனின் மனைவி இந்துமதியிடம் கானகத்தில் நடந்ததை சொல்லி அரசன் தடாகத்தில் மூழ்கி இறந்து விட்டதாகவும் அவன் உடல் கூட கிடக்கவில்லை என்று தெரிவித்தனர். இந்துமதி அடைந்த வருந்தம் கொஞ்ச நஞ்சமல்ல. அரசனை எண்ணி எண்ணி உருகினாள். ஊனுறக்கம் கிடையாது. இவ்வாறு 12 வருடங்கள் கிடந்து சென்றன. ஒரு நாள் அந்த அரண்மனைக்கு நாரதர் வந்தார். இந்துமதி அவரை வரவேற்று பூஜித்தாள். திரிலோக சம்சாரியான அவர் இந்துமதிக்கு நேர்ந்துள்ள துன்பத்தை அறிந்து, மகாராணி, இனி நீ கவலையை விட்டுவிடலாம். உனது இந்த கோலம் போதும். உன் கணவர் நாகலோகத்தில் இருக்கிறான். அவனை நாகக்கன்னியர் விடாது காத்து வருகின்றனர். அவனை பூ உலகத்திற்கு வரவழைக்க ஒரு வழி இருக்கிறது. சதுர்த்தி விரதம் அனுஷ்டரித்தாயானால் விநாயகரின் அருள் பெற்று உன் கணவனை இவ்விடத்திற்கு நீ வரவழைக்கலாம் என்றார். அதை கேட்ட இந்துமதி அளவற்ற ஆனந்தம் கொண்டு கண்கள் ஆனந்த பாஷ்பத்தை சொரிய, சுவாமி, அடியாள் மீது கருணை கூர்ந்து தாங்கள் கூறியதை கேட்டேன். தயவு செய்து தாங்களே எனக்கு அவ்விரதத்தை உபதேசிக்க வேண்டும் என்று வேண்டினாள். நாரதர் அவளுக்கு ஏகாட்சர மந்தத்தை உபதேசித்து சதுர்த்தி விரதம் அனுஷ்டிக்கும் விதத்தையும் எடுத்து சொன்னார். இந்துமதி ஓர் இம்மி அளவும் பிறழாது விரதம் அனுஷ்டித்தாள். அதன் பலனாக நாகலோகத்தில் சந்திராங்கதை காத்து வந்த நாகக்கன்னியர்களின் மனம் இளகியது. அவனது மனது உறுதியை அவர்கள் பாராட்டி ஏராளமான செல்வங்களை கொடுத்து அவனை பூலோகத்திற்கு அனுப்பி வைத்து விட்டனர். கணவனை திரும்ப பெற்ற இந்துமதியின் மகிழ்ச்சியை விவரித்து கூறுவது சிரமமான காரியம். கோலாகலமாக மந்திரி பிரதானிகளுடன் சென்று அவனை வரவேற்று பட்டத்து யானை வீதேற்றி ஊர்வலமாக அரண்மனைக்கு அழைத்து வந்தார்கள். பின்னர் கணவனிடம் நாரதர் அரண்மனைக்கு வந்ததும் அவரால் உபதேசிக்கப்பட்டு தான் சதுர்த்தி விரதம் இருந்ததையும் தெரிவித்து அதன் பலனாக அவன் திரும்பி வந்ததையும் கூறினாள். இந்துமதி கூறியதை கேட்ட அரசன் பெரிதும் உவகை கொண்டு அவ்விரதத்தை தானும் அனுஷ்டித்து சுபோகங்களில் திளைத்தான்.